ஹிந்தியோட பொற்காலம் அப்படிங்கிறது பக்தி காலம் தான் வந்து அதோட பொற்காலம். ஏன்னா அந்த சொர்ண பொற்காலங்கிறது பக்தி காலத்தில் நிறைய பாடல் எழுதினாங்க. அதுதான் ஹிந்தி இலக்கியத்துக்கு ஒரு பொற்காலம். निबंधकार परिचय निबंधकार इधर यार எழுதினவர்னா बाबू गुलाब राय का जन्म उत्तर प्रदेश के इटावा में 1888 ईस्वी को हुआ. बाबू गुलाब रायोட பிறப்பு உத்தரப்பிரதேசில் இட்டாவாவில் 1988 வருஷம் பிறந்தார். उन्होंने MA LLB आदि उपाधियां प्राप्त की. அதுக்கப்புறம் இந்த கட்டுரை எல்லாமே ஒருத்தர் தான் எழுதியிருக்காரு. என்ன இவர் MA LLB பாஸ் ஆகியிருக்காரு. उनको आगरा विश्वविद्यालय ने टी லிட் की उपाधि प्रदान की. இவருக்கு வந்து ஆக்ரா யூனிவர்சிட்டி வந்து टी லிட் அப்படிங்கிற பட்டத்தை வழங்குது. नवरस सिद्धांत और अध्ययन काव्य के रूप हिंदी नाट्य विमर्श आदि इनकी प्रमुख कृतियाँ हैं. இதெல்லாம் வந்து அவருடைய முக்கியமான படைப்புகள். वे ये गंभीर और विश्लेषक निबंधकार है. இவர் ஒரு அசாதாரணமான ஒரு துணிச்சலான ஒரு எழுத்தாளர். उन्होंने व्यक्ति परक और वस्तु परक निबंध लिखे हैं. எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் வித்தியாசமாக அவர் வந்து எழுதுவார். उनकी मृत्यु 13 अप्रैल 1963 में हुआ. हिंदी साहित्य के इतिहास में 1374-1650 तक वे कालावधि को भक्ति काल माना जाता है. ஹிந்தி இலக்கிய உலகத்தில் 1313ஆம் நூற்றாண்டுலேருந்து 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பக்தி கால்னு சொல்கிறோம். ராமச்சந்திர சுக்லர் கே அனுசார் ராமச்சந்திர சுக்லர்ஜி என்ன சொல்கிறாருன்னா 13ஆம் நூற்றாண்டுலேருந்து 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பக்தி கால்னு சொல்கிறாங்க. वीरकथा काल की अपेक्षा भक्ति काल में ही हिंदी में उत्तम रचनाएं अधिक मात्रा में लिखी गई है. இப்போ இந்த 11ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வந்து வீரகதாக்கள், அதாவது மனிதர்களுடைய வீரம், மண்ணுடைய வீரம், இதை பற்றி தான் பாடினாங்க. அந்த காலத்தில் கூட அவ்வளோ கவிதை எழுதப்படலை. ஆனால் அந்த 13ஆம் நூற்றாண்டுலேருந்து 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பக்தி கால்னு சொல்கிறோம். அப்போ தான் நிறைய படைப்புகள் படைக்கப்பட்டது. इसी काल भाव पक्ष कला पक्ष आदि दोनों पक्षों को पूर्ण प्रोत्साहन मिला. இந்த காலத்தில் தான் வந்து உணர்வுபூர்வமான கலை சம்பந்தமான படைப்புகள் வந்து நிறைய படைச்சாங்க. படைப்பு படைச்சதோடு அதுக்கு தூண்டுதலும் கிடைச்சது. साहित्य के सभी प्रमुख अंकों का परिमार्जन भी इसी युग में हुआ. இலக்கியத்தில் எல்லா பக்கங்களையும் परिमार्जन भी इसी युग எல்லா, அதாவது இலக்கியத்தில் எல்லா பக்கத்துக்கும் ஒரு தூண்டுதல் கிடைச்சது. इसलिए एक युग हिंदी साहित्य का स्वर्ण युग कहा जाता है. அப்போ ஏகப்பட்ட இலக்கியங்கள் எழுதுனனால ஒவ்வொரு திசையிலையும் ஒவ்வொரு பொருள் எடுத்து எல்லாருமே எழுதுகிறாங்க. அதனால் ஹிந்தி இலக்கியம் பெருகுச்சு. அதனால் ஹிந்தி இலக்கிய உலகத்தில் அது ஒரு பொற்காலம்னு சொல்கிறாங்க. பக்தி கால் में 2 प्रकार की प्रमुख धाराएं प्रचलन है. பக்தி காலத்தில் வந்து 2 விதமான வழி இருந்தது. என்னென்னா நிர்குணவாதி தாரா, சகுணவாதி தாரா. தோற்றமில்லாத கடவுள், தோற்றமுள்ள கடவுள் அப்படின்னு. நிர்குணவாதி தாராக்கே 2 பேத. இந்த தோற்றமில்லாத கடவுள்லையும் 2 இது என்னென்னா சந்து காவிய, சூஃபி காவியன்னு 2 இருக்குது. சந்து காவியக்கோ ஹம் ஞான் மார்க்கி சாக்கா. இந்த சந்து காவியங்கிறது என்னென்னா துறவிகள் சொல்லக்கூடிய ஞான மார்க்கம். இன்னொன்று சூஃபி காவியம் வந்து பிரேம மார்க்கம். சூஃபி வந்து காதல் வழியில் வந்து இப்போ காதலியாக வந்து இறைவனை வணங்குறது. இது வந்து அறிவுபூர்வமாக சிந்திச்சு ஞான மார்க்கத்தை போகிறது. அது மாதிரி 2 வழி இருக்குது. சாக்காக்கே நாம் சே பி புக்கார்த்தேங்க. இப்போ கிருஷ்ணன் எடுத்துக்கிட்டோம்னா யசோதா போன்ற பெண்களை வந்து காதலிச்சு அதன் மூலம் வந்து கடவுளாக நினச்சி அவங்க அந்த மார்க்கத்தை அடைகிறாங்க. ஆனால் இன்னொரு வழியில் வந்து கிருஷ்ணனை வந்து கடவுளாக நினைங்கன்னு சொல்கிறாங்க. அவனுக்கு தோற்றம் இருந்தால் கூட அந்த தோற்றத்தை நினச்சி வணங்காமல் அவன் ஒரு அறிவு கடல் இந்த உலகத்தையே படைச்சாங்கிற மாதிரி இறைவனை நினச்சி வணங்குங்கிறது சொன்னாங்க. இன்னொருத்தவங்க வந்து என்ன செய்கிறாங்க, கிருஷ்ணன் வந்து என்னை எல்லா பெண்களும் என்னுடைய காதலாக நினச்சி அவனை வணங்கி அதன் மூலம் வந்து மார்க்கத்தை அடைகிறாங்க. இங்கே வந்து சகுணவாதி தாரக்கே தோப்புற. அதே மாதிரி தோற்றம் இல்லாத நிர்குணமாக தோற்றம் இல்லாதது தோற்றமுள்ள கடவுளையும் 2ஆக வணங்குறாங்க. ராம பக்தி, கிருஷ்ண பக்தி. அந்த தோற்றம் பார்க்குறப்ப அதை கிருஷ்ணாவும் வணங்குறாங்க, அதை ராமனாவும் சொல்கிறாங்க. 2 பேர் பார்க்க ஒன்று தான். இவன் பேர் ராமன் ஒருத்தர் வணங்குறாங்க, ஒருத்தன் கிருஷ்ணன் வணங்குறாங்க. இப்போ பக்தி காலத்தில் வந்து முதல் 2 பிரிவு இருக்குது. நிர்குணவாதி, சகுணவாதி. தோற்றம் இல்லாத வழி, தோற்றமுள்ள வழி. இந்த தோற்றம் இல்லாத வழியில் வந்து ஞான மார்க்க அறிவுபூர்வமானது, காதல் வயமானது, காதல் வழியில் போகிறது. இது வந்து தோற்றமுள்ள கடவுளை வந்து ராமனாவும் கிருஷ்ணனாவும் பிரித்து வணங்குறாங்க. यद्यपि भक्ति काव्य की 4 शाखाएं थी. இப்போ வந்து பார்த்தோம்னா பக்தி காலத்தில் 4 வழி இருக்குது. किंतु उनमें एक प्रकार की समन्वयता अवश्य थी. ஆனால் இப்போ வந்து இது எல்லாத்துலேயும் ஒரு சமமான ஒரு பண்பு இருக்குது. என்னென்னா உனக்கு பிரதன் லட்சிய பக்தி ஹி தா. இது 4 முக்கியமாக இருக்கிறது பக்தி தான். கபீர் ஞானோ பரசக்தே. கவிஞர் வந்து அறிவுபூர்வமாக இருப்பார். மகர் உன்பர் வைஷ்ணவ தர்மக்கா பிரபாவ படாத்தா. இவர் வந்து அந்த கபீர் வந்து ரொம்ப அறிவானவர். ஆனால் வந்து அவர்கிட்ட வந்து வைஷ்ணவர்கள் கும்பிடக்கூட அந்த பெருமாளுடைய அந்த பக்தி வந்து நிறைய இருக்கும். அதனால் அவர் வந்து
खुद योंग स्वीकार करते हैं एक कबीर हरि பகதி பினு முக்தி நகி ரே மூல். இவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு பக்தி இருக்குது, ஆனால் வந்து அந்த ஹரின்னா கிருஷ்ணனை தவிர எனக்கு வேறு எதுவும் இல்லை, அதன் மூலமாக தான் நான் பக்தியாக இருப்பேன் அப்படிங்கிறாரு. சாரோ சாக்கோவங்க குரு மகிமா நான் மகிமா கோ படாஸ்தான் மிலாத்தா. இந்த 4 கிளைகள்லையும் வந்து குருவை வந்து ரொம்ப உசத்தி சொல்கிறாங்க. ஹம் தர்த்தி காகத்து கரும் லேக்கின் சப்பு பனராயே சாத்து மது சதுவாங் மாயே. இதுக்கு வந்து விளக்கமே கொடுக்கல. இவங்களாம் வந்து குருவை புகழ்ந்து இந்த மாதிரி எல்லாருமே எழுதியிருக்காங்கன்னு கொடுத்துருக்கு. அடுத்து மூலியவத்தா. भक्ति काल की मूल्यवत्ता पर विचार करने के लिए हम निम्नलिखित 3 दृष्टिकोण अपनाते हैं. பக்தி காலத்துடைய மூல அதாவது பக்தி வந்து தோன்றதுக்கு காரணமாக அடிப்படையாக இருந்தது என்ன அப்படின்னா, தார்மிக் பரிபேட்சியமே மூலிய, சாமாஜிக் பரிபேட்சிய மூலிய, சாகித்ய பரிபேட்சிய மூலிய. பக்தி இலக்கியத்தில் 3 வகை இருக்குது. அதாவது ஜாதி சமயம் சம்மந்தமானது, இன்னொன்று வந்து சமுதாயம் சம்மந்தமானது, இன்னொன்று வந்து இலக்கியம் சம்மந்தமானது. தார்மிக் பரிபக்ஷய இஸ் கால் கி சாரும் தாராகமே. இந்த காலத்தில் வந்து இந்த 4 வழி இருக்கு இல்லையா, அந்த 4 வழியிலையும் ஆத்தியாத்மிக் விசார்தாரா பாயி ஜாத்திகை. அதிகப்படியாக வந்து விசார்தாரா அப்படின்னா அவங்களுடைய கருத்துக்கள் தான் அதுக்குள்ளே நிறைய இருந்துச்சு. मलिक मुहम्मद जायसी ने लौकिक कथाओं में धर्म को आध्यात्मिक रूप दिया. இப்போ வந்து இந்த மாலிக் முகமது என்ன சொல்கிறாருன்னா, லௌகிக்கு கதாவுமே, அதாவது வழக்கமாக சமுதாயத்தில் புழங்கக்கூடிய இந்த புழக்கத்தில் இருக்க அந்த கதைகள் மூலம் தர்மக்கும் ஆத்தியமதிக்கு ரூபத்தியா. தர்மங்கிறது இங்கே ஜாதி சமயத்தையும் குறிக்கும், நீதி நேர்மை சொல்லணும். இவர் வந்து அந்த மாதிரி கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. உன்ஹோனே நிஷ்காம் பிரேமக்கோ சப்சே உத்தமமானா. நிஷ்காம் பிரேம் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா, காதல் மூலம் வந்து இறைவனை அடையிறது, ஆனால் பிரதிபலனா அவங்க எதுவுமே எதிர்பார்க்குறதில்ல. இப்போ எல்லாமே கிருஷ்ணனை வந்து காதலாக நினைக்கிறாங்க, ஆனால் பதிலுக்கு அவங்க எதையுமே எதிர்பார்க்குறதில்ல. அவன் காதலாக மட்டும் இருந்தால் போதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி கபீர்தாஸ்னே தர்மக்கோ மானவீய விசாரங்கா விஸ்தார் கியா. இந்த கபீர்தாஸ் வந்து ஜாதி சமயங்களையும் நீதி நேர்மைகளையும் மனிதர்கள் இருக்கணும், அந்த மாதிரி மனிதர்கள்ட்ட அந்த குணம்லாம் இருக்கணும்னு விஸ்தாரமாக அது விரிவாக எழுதுகிறாரு. துளசிதாஸ்னே அப்பனேக்கோ ராம்கா தாஸ் மானா. துளசிதாஸ் வந்து தன்னை ராமனுடைய அடிமையாக நினைக்கிறாரு. சூரதாஸ் கி பக்தி மே சக்கிய பாவ பிரமுக் ரூபமே தை. அங்கேயும் சூரதாஸ் வந்து பக்தியாக இருக்கார். ஞானாசிரிய காவியமே நாயக்க. ஞானாசிரிய காவியமே அப்படின்னா அறிவுபூர்வமான அறிவு மார்க்கத்தில் கடவுள் அடைகிறது. அதில் வந்து கபீர் ரைதாஸ் நானக் ஆதி கவியோங்னே அந்த விஸ்வாஸ் மித்யாடம்பர் ஆதிக்கா கண்டன் கியா. இப்போ இந்த அறிவு மார்க்கத்தில் போகக்கூடிய இந்த கபீர்தாஸ் ரைதாஸ்லாம் தன்னுடைய படைப்புகள் மூலம் மூட பழக்க வழக்கங்களை பழமையான வழக்கங்களை எல்லாம் வெறுக்கிறாங்க. பிரேமசரிய காவியங்கே நாயக் ஜாயிசினே. இந்த ஜாயிசி வந்து காதல் மூலம் கடவுளை அடையிற வழி அவர் சொல்கிறாரு. அதில் சகிஷ்ணதா அவர் மதுரதாக்கா பிரச்சரகையா. மதுரத்தன இனிமையான பாடல் காதல் உணர்வு, அதுதான் வந்து அவருடைய பாடலில் இருக்கும். இப்போ வந்து கிருஷ்ணனை பற்றி பாடுறது பக்தி பாடல் தான், ஆனால் அதில் வந்து காதல் உணர்வு நிறைய இருக்கும். அந்த மாதிரி வந்து இவங்க எழுதுகிறாங்க. ராமபக்தி தாராமே நாயக் துளசிதாஸ்னே சாமாஜிக் ஏக்கதா கேலியே. இந்த ராமபக்தியை அடிப்படையாக கொண்டு எழுதின துளசிதாசர் வந்து சமுதாய ஒற்றுமை சமன்வய பாவை, இந்த சமுதாயத்தில் இருக்க எல்லாரும் சமம் அப்படிங்கிறத வந்து அவர் பிரச்சாரம் பண்ணுறாரு. அதுக்கு நம்ம வந்து ராமாயண கதையில் பார்த்தோம்னா ராமர் என்ன செய்கிறாரு, குகனை போய் நட்பு கொள்கிறாரு, சுக்ரீவனை போய் நட்பு கொள்கிறாரு, அனுமரை போய் நட்பு கொள்கிறாரு. அப்போ இந்த உலகத்துக்கு எல்லா உயிர்களும் சமம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொண்டு வராங்க. கிருஷ்ணபக்தி சாக்காக்கிய நாயக் சூரதாஸ் அவர் அஷ்டச்சாப் கவியோங்கனே வாத்சல்ய பாவக்கா பிரச்சார் கியா. கிருஷ்ண பக்தியை அடிப்படையாக கொண்டு எழுதின சூரதாஸ் என்ன செய்கிறாரு அப்படின்னா, தன்னுடைய கவிதைகளில் வாத்சல்ய குழந்தை மேலே இருக்க அன்பை வந்து காட்டுற மாதிரி எழுதியிருக்காரு. அங்கே என்ன கிருஷ்ணன் வந்து குழந்தை இருக்கிறப்ப என்ன சேட்டை பண்ணாங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி சாகித்யிக் பரிபேட்சிய इसमें பாஷா ஒரு காவிய ரூபக்கா வர்ணன் மிழ்த்தாகை. இதில் வந்து மொழி மற்றும் காவியத்தை வந்து காவியத்தில் நல்லா வர்ணிச்சு எழுதியிருக்காங்க. ஞானாசிரிய கவியோங்கி பாஷா கிச்சடி பாஷா தி. அறிவுபூர்வமாக அறிவு மார்க்கத்து மூலம் இறைவனை அடையணும் அப்படிங்கிற எழுதுகிற இலக்கியம் போலாம் கிச்சடி பாஷாவில் எழுதியிருக்காங்க. பிரேமாசிரியே கவியோங்கனே, அதாவது அன்பின் மூலம் கடவுளை அடையிறது, காதல் மூலம் அடையிறது, அது வந்து அவதி பாஷாவில் எழுதியிருக்காங்க. ராமபக்தி தாராக்கிய கவியோங்கி பாஷாமே. இந்த ராமபக்தியில் ஈடுபட்டிருக்க இந்த கவிஞர்கள் வந்து தங்களுடைய பாஷை வந்து எப்படின்னா தத்சம சப்த பாலி பிரகிருத்து உபப்பிரம்ச பாலி பிரகிருதி மொழி அரபி ஃபாரசி ஹிந்தி அதில் வந்து எழுதியிருக்காங்க.
कृष्ण भक्ति तारा के कवियों की भाषा में तत्सम तत्भव देसी और विदेशी भाषाओं के शब्द पाए जाते हैं. கிருஷ்ண பக்தியில் ஈடுபட்டு நிறைய காப்பியங்களை படித்த கவிஞர்களுடைய மொழியில் என்ன இருக்குன்னா சமஸ்கிருதத்துக்கு சமமானது, சமஸ்கிருதத்தோட மித்த மொழி கலந்தது, வெளிநாட்டு மொழி இதெல்லாம் கூட நான் அவங்களுடைய பாஷையில் நிறைய கலந்துருக்கு. ऊपर लिखे इन विषयों को आधार पर हम इस निष्कर्ष पर पहुँचते हैं. மேலே சொல்லப்பட்ட விஷயங்கள் மூலம் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, பக்தி காலின் சாகித்ய பக்தி காலத்தில் எழுதப்பட்ட இலக்கியங்கள் பாவாத்மக் உணர்வுபூர்வமாக, குணாத்மக் நல்ல குணங்களை கொண்டதா, சமன்வயாத்மக் திருஷ்டிசே எல்லாரும் சமம் அப்படிங்கிற பார்வையில், சர்வோத்தம ஒரு சர்வபரி மானா ஜாசத்தகை அது மாதிரிலாம் எழுதப்பட்டனால அது எல்லாமே உயர்தரமானதாக நம்மளால் எண்ணப்படுது. इन ही गुणों के कारण भक्ति काल में हिंदी साहित्य का स्वर्णयुग माना जाता है. அதனால் ஹிந்தி இலக்கிய உலகத்தில் அது வந்து ஒரு பொற்காலமாக சொல்கிறாங்க.